ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு. இந்த தேர்வு வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்தோட படிக்காம குழம்பி போயிருக்கீங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். படிக்கிறவங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமா சிவி, அடுத்த கட்டமா நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராவோ 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே நீங்க தமிழ் புக்கை நல்லா படிச்சு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். நான் அந்த குரூப் 4க்கு படிச்சேன். சோ பிஓ எக்ஸாம் பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தகுதி தேர்வு அண்ட் மெயின்ஸுக்கான கோர் சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு. இந்த தேர்வு வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்தோட படிக்காம குழம்பி போயிருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி நான் இந்த எக்ஸாமுக்கு தகுதியா இருக்கேன். என்னோட குவாலிஃபிகேஷன் எம்ஏ பிஎட், பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், அதே மாதிரி எம்எஸ்சி பிஎட் இருக்கு. ஆல்ரெடி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். எனக்கு அந்த எக்ஸாம்ல மார்க் வரல. பட் வரக்கூடிய இந்த பிஓ எக்ஸாமுக்கு நான் இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கிறவங்க பாஸ் ஆவாங்க. படிக்காம நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாஸ் ஆக முடியாது. ஓகே, சோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை பொறுத்த மட்டும் நவம்பர் மந்த் நாங்க இந்த அறிவிப்பை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு டிஆர்பி போர்டு அவங்களுடைய வருடாந்திர கால அட்டவணையில மிக தெளிவா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டென்டேட்டிவ் அந்த ஆனுவல் பிளானர்ல கொடுத்ததுதான் நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆனுவல் பிளானர்ல பாத்தீங்கன்னா கிடையாது. பட் ஸ்டில் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா எப்போ எதை வேணா அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமை ஈஸியா அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்ல நான் நோட்டிபிகேஷன் விட்டாதான் படிப்பேன், எக்ஸாம் டேட் சொன்னாதான் படிப்பேன், ஹால் டிக்கெட் வந்தாதான் படிப்பேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வரும். பட் நீங்க படிக்காம மட்டும்தான் இருப்பீங்க. ஏன்னா படிக்கிறவங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமா சிவி, அடுத்த கட்டமா நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராவோ, ஒரு அரசு உதவி பெறக்கூடிய ஸ்கூல்ல டீச்சராவோ, ஒரு அரசு அலுவலரா பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க. பட் இங்க படிக்காம சுத்தி இந்த நெகட்டிவிட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனை பொறுத்த மட்டும் நவம்பர் மாசம் வர பாசிபிள் இருக்கு. நீங்க படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி எப்ப எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா மார்ச் மாசம், அதாவது 2026 மார்ச் மாதம் எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்து எக்ஸாம் கூடிய விரைவில் நடத்தக்கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு நியமன ஆணை வாங்கிட்டு நீங்களும் ஒரு வட்டார கல்வி அலுவலரா பணியில் அமர முடியும். ஓகே, நான் படிக்க மாட்டேன், நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது, நோட்டிபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு டவுட்டோட இருந்தீங்க, உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு காலமும் படிக்க மாட்டீங்க. எலெக்ஷனுக்கும் எக்ஸாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட பாத்தீங்க அப்படின்னா போஸ்டிங் போட பாசிபிள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் எக்ஸாமும் படிக்க மாட்டேன், எக்ஸாமும் அட்டெம்ப்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, சோ நவம்பர் மந்த் நோட்டிபிகேஷன், மார்ச் மாசம் எக்ஸாம். ஓகே, அதே மாதிரி கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தகுதி பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், இன்டகிரேட் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு தகுதி உடையவர். பிஎட் படிச்ச நிறைய பேர் நான் ஏன் தான் பிஎட் படிச்சேன் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்க. ஓகே, அதே மாதிரி போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் இனிமே வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ஈஸியாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அந்த 3 ஹவர்ல உங்களுடைய ஒவ்வொரு செகண்டையுமே எப்படி விண்ணடிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வினாக்கள் எல்லாமே செட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆடிக்கு ஒரு படிப்பேன், அம்மாசைக்கு படிப்பேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண பாசிபிள் கிடையாது. ஏன்னா போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வினாக்களுமே அக்யூரேட்டா மட்டும்தான் எடுக்கக்கூடிய பாசிபிள் இருக்கு. ஓகே, அடுத்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தகுதி தேர்வு முதன்மை தாள். தகுதி தேர்வை பொறுத்த மட்டும்
6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே நீங்க தமிழ் புக்கை நல்லா படிச்சு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட்ல ஈஸியா பாஸ் பண்ண முடியும். நான் அந்த குரூப் 4க்கு படிச்சேன், குரூப் 2க்கு படித்தேன், இந்த பிஜி தெரபிக்கு படித்தேன், ஸோ எனக்கு எல்லாமே தெரியும், அந்த மைண்ட் செட்டோட வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆக முடியாது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மைண்ட் செட்டோட வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் கேட்ட கொஸ்டின் இதே வருஷம் வந்து கேட்க போகிறது கிடையாது. கொஸ்டினோட பேட்டர்ன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து தமிழ் தகுதி தேர்வு. 2வது முதன்மை தாள் கோர் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு. 110 வினாக்கள் பொது அறிவியல், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 110 வினாக்கள், 110 மதிப்பெண்கள். 30 வினாக்கள் பார்த்தீங்கன்னா கல்வி, உளவியல், மத்திய அளவில், மாநில அளவில் மிக முக்கியமான கல்வியல் கோட்பாடு, தத்துவங்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 கொஸ்டின், 30 மதிப்பெண்கள். 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே. அஸ் யூஸ்வல் நம்ம தமிழ்நாடு அண்டு ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவலில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 150க்கு உங்களால் ஒரு 90, 95, 110 எடுக்க முடியுதா அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு நியமன ஆணை கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் உங்களை ஒரு வட்டார கல்வி அலுவலராக வந்து பணியில் அமர்த்துவாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நெகட்டிவிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெகட்டிவிட்டி பேசுறவங்க எவனுமே வந்து படிச்சிருக்க மாட்டான், எதுவுமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டான். பட் அப்படி இருக்கும்போது நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தகுதி தேர்வு அண்ட் மெயின்ஸுக்கான கோர் சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.